ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று நாங்கள் ஊருக்கு போனோங்க. ஊருக்கு போகையில் பஸ்ஸில் ரொம்ப கூட்டம் பார்த்துக்குங்க. கூட்டத்தில் வேகமாக ஏறிட்டு நானும் எங்கள் உறவுக்கார பிள்ளைக்கு சேலை இந்த ஓரமாக லைட்டாக விலகி இருந்துச்சு. நான் கூட்டத்தில் சரி இங்கிட்டு சொல்ல முடியாது, கூட்டத்தில் நிற்கிறவள என்னத்தை சொல்கிறது அப்படின்னு நான் ஐயோ சொல்லலான்னு பார்க்குறேன், சொல்ல முடியல. கீழே சீட்டில் இருக்கிற ஒருத்தர் அப்படியே விடாமல் அந்த அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் அவரை விடாமல் அவர் பக்கத்துலேயே இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தச்சையெல்லாம் இப்படி மேலே இப்படி திரும்பி பார்த்தார். நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படின்னு மண்டையை அழைச்சிக்கிட்டு இங்கிட்டு திரும்பினவர் தாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியிலே திரும்பலை. இப்போ எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, ஆம்பளையை பொம்பளையை பார்க்குறது நேச்சர், அது சாதாரணம்தான், எல்லாருக்கும் இருக்கிற இயற்கையான குணம். அது தப்பு சொல்ல முடியாது யாரையும். நம்ம சேலை சட்டையை கட்டுறப்ப நல்லபடியாக கட்டணும், நல்லபடியாக கட்டுனாலும் அதை பார்ப்பாங்க. ஏன்ட்டு கேளுங்க, பொம்பளைகளை ரசிக்கிறதுக்கு தான் ஆம்பளையை பிறந்திருக்காங்க, ஆம்பளையை ரசிக்கத்தான் பொம்பளை பிறந்திருக்காங்க. அதனால யார் இதை பெருசு படுத்தி சண்டை விடக்கூடாது. பொதுவான இடத்துக்குள்ள என்னையை பார்க்குறேன் உன்னையே பார்க்குறேன்னு சண்டை விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அவர் பார்வை தப்பாகவே இருந்தாலும் கடைசியில் அவர் மனசு வருத்தப்பட்டு மண்டை அசைச்சதா எனக்கு தோணுச்சு. அதனால அவரை நான் எதுவுமே கேட்கல. உண்மைதான் அப்படின்னா லைக் பண்ணுங்க. வர்றேன் பேசிக்கிட்டு ஓடியாண்டா கட் பண்ணணும்ல வரேன்.